வணக்கம் பிடிசி வந்தங்களே. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனிக்கு வந்து அந்த ஓரை பொண்ணு அக்காவோடைய அம்மாவும் அக்காவும் வந்திருக்காங்க. அவங்க வந்து ஒரு விஷயம் சொன்னாங்க. அவங்களோட ஃபாலோவர்ஸ் தான் போல வீடியோ அடிக்கடி பார்ப்ப சொன்னாங்க. அவங்கள்ட்ட கேட்போம், நல்லா இருக்கீங்களாவா? நல்லா இருக்கேன் ஐயா. இவ்வளோ கம்மியான ரேட்டில் கொடுக்குறீங்களா சோபா செட்லாம்? உனக்கு எப்படி கட்டுப்படி ஆகுமா? அது நம்மளே ஓடா செய்யறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுப்படி ஆகுமா? வீடியோ நல்லா பார்த்துறீங்க. ரொம்ப கம்மியான ரேட்டு எங்கள் ஏரியாவிலலாம் இப்படிலாம் கிடைக்காது. நல்லா கம்மியான ரேட்டில் கொடுக்குறீங்க. எனக்கு தெரிஞ்ச ஆட்கள்கிட்டையும் கல்யாணம் எடுப்பாங்க இல்லை, அவங்கள்ட்ட சொல்லி வர சொல்கிறேன். இப்போ நான் உண்மையாகவே பிடிசி பர்னிச்சர் சொன்னாலே நிறைய பேருக்கு வந்து தெரியுது. இருந்தாலும் ரொம்ப குவாலிட்டியாகவும் அவங்களுக்கு பிடிச்ச கலர்ஸ் எல்லாமே நீங்க உடனே ரெஸ்பான்ஸ் பண்றீங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா உள்ள வரும்போது எங்க அம்மா சொன்னாங்க, இந்த சோஃபாலாம் ரேட் ரொம்ப கூட இருக்குமான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், இன்னுமா இங்கெல்லாம் விலை கம்மி தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்க வீடியோஸ் நாங்க நிறைய டைம் வந்து நல்ல தரமா இருக்கு, நல்ல உறுதியா நல்ல தரமா இருக்கு. இப்பெல்லாம் உங்க சரௌண்ட்ல இப்பதான் மக்கள் வராங்க. கடற்கரை ஏரியாவுல இருந்து வருவாங்க, மக்கள் வருவாங்க. கண்டிப்பா வாங்க, சரிங்களா? இது இப்போ சோஃபா என்ன மாதிரி வீடு நான் பார்த்துருக்கேன், வீடியோலாம் வீடு சின்னதாக இருக்கும். என்ன மாதிரி சோஃபாஸ் பார்க்குறீங்க? அம்மாக்கு வந்து முதுகு வலியும் அதிகமா உண்டு. சரி சரி. பெரிய சோஃபா போடுறதுக்குலாம் நம்ம வீட்ல இடம் கிடையாது, குடிசை வீடு தான். சரி சரி. நான் என்னன்னா அம்மாக்கு மட்டும் ஒரு சிங்கிள் சோஃபா பார்க்கணும். அம்மாவுக்கு மட்டும் பார்க்குற மாதிரி அப்படிதானே? அப்போ அம்மாவுக்கு மட்டும்னா நம்ம இந்த ரெக்லைனர் கான்செப்ட் கொண்டு போயிடுவோம். அதை நான் காமிக்கிறேன், அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம், பார்த்துட்டு ஐடியா பண்ணுவோம், சரிங்களா? ஆமாம் வாங்க. இது வந்து நம்ம கம்பெனியில் வந்து இந்த ரெக்லைனர் சோஃபான்னு சொல்லுவாங்க. ஒரு ஆள் ஃப்ரீயாக ரிலாக்ஸாக உட்காரலாம். அதே மாதிரி கம்ஃபர்டபுளாக உட்கார்றதுக்காக இந்த மாடல் இருக்குது. ஆமாம், அதில் உட்காந்து பாருங்கள் நீங்கள். உட்காருங்க. ஆமாம், உட்காந்துட்டிங்களா? இந்த சைடில் ஒரு லிவர் மாதிரி வரும். அந்த லிவர் லைட்டாக இழுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து கால் மட்டும் தூக்கிக்கும். இப்போ உங்களுக்கு கால் வலி இருக்குன்னா கால் மட்டும் தூக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? இல்லை உங்களுக்கு பேக்கில் கொஞ்சம் சரியணும் படுக்கணும் அப்படின்னா லைட்டாக அப்படியே பின்னாடி தள்ள படுத்துரும், அப்படியே ஈஸியாக பின்னாடி படுத்துரும். நீங்க மீன் வியாபாரத்துக்குலாம் ரெஸ்ட் எடுக்கிற டைமும் அது மாதிரி இருக்கும், சரிங்களா? எந்திரிச்சு அப்படியே உட்காந்துக்கலாம். இது நல்லா இருக்கும். இது வந்து இந்த பாடி பெயின் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து கரெக்டாக. இப்போ இது இந்த இருக்குது. சில பேர் பார்த்தீங்கன்னா நல்லா சுற்றிட்டே இருக்கணும், ராக்கிங் இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அந்த மாதிரி இருந்தீங்கன்னா வாங்க நான் காட்டுறேன். அப்படி லைட்டாக அப்படியே உட்காந்துக்கணும். இதில் உட்காந்திங்கன்னா இது வந்து நல்லா அப்படி சுற்று மாதிரினா அப்படி சுற்றுனா அப்படியே சுற்றிக்கலாம். அப்படி உட்காந்துட்டு சுற்றினா அப்படியே சுற்றிக்கலாம், சரிங்களா? ஆமாம். அப்புறம் உங்கள் பொண்ணு வீட்டில் ஃப்ரீயாக இருந்தாங்கன்னா இந்த மாதிரி உங்களை தாலாட்டு மாதிரி ஆட்டி விட்டுக்கலாம், நல்லாயிருக்கும், சரிங்களா? இது தாலாட்டு மாதிரி அப்படியே ஆடிக்கும். இது வந்து ஒரு ட்ரிபிள் ஆர் ரெக்லைனர் சொல்லுவாங்க. ஆமாம். அப்புறம் நீங்கள் டயர்டாக இருக்கீங்க அப்படின்னா அந்த அடுத்த லிவரை பிடிச்சி இழுத்துட்டோன்னா அப்படியே காலில் தூக்கிக்கும், அவ்வளோதான். இந்த வருஷம் வரேன். அக்கா ஆமாம், இந்த லிவரை பிடிச்சி இழுத்திங்கன்னா அப்படி கால் அழகாக தூக்கிக்கும். ஆமாம், அப்படியே இருக்கலாம். இன்னும் உங்களுக்கு இன்னும் பின்னாடி போகணுன்னா அப்படி பின்னாடி தூக்கிக்கும். ஆமாம், சரிங்களா? இது வந்து ட்ரிபிள் ஆர் ரெக்லைனர் சொல்லுவாங்க. இதுவும் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கிற ஃபீல் தான். ரஜினிகாந்த் படம்லாம் பார்ப்பீங்களா? ரஜினிகாந்த் ஃபேனா நீங்கள்? சரிங்களா? இந்த மாதிரி ஒரு சுற்றிக்கலாம், ஓகேவா? சுற்றிக்கலாம் நல்லா. இப்போ நீங்கள் அது லைட்டாக மடக்கிறதுக்குலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுல்ல, இன்னொரு ஆள் வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அப்போ அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் எங்கிட்ட இன்னொரு மாடல்ஸ் இருக்குது. அது வந்து எலக்ட்ரானிக் டைப்பு, நீங்களே யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம், வாங்க அதே நான் காட்டுறேன். இப்போ இதுன்னா அந்த ஒரு சுவிட்ச் இருக்குது, சுவிட்ச் அமுக்குங்க, ஒரு சுவிட்ச் அமுக்குங்க, அவ்வளோதான். அமுக்கிட்டு இப்போ காலை மட்டும் தூக்கணும்னா நீங்கள் கால் மட்டும் தூக்கிக்கலாம். திரும்ப சுவிட்ச் அமுக்குங்க, அவ்வளோதான், கால் மட்டும் தூக்கிக்கலாம், ஓகேவா? ஃபுல்லாக படுக்கணும் ஆசைப்படுறீங்க அப்படின்னா திரும்ப அதே சுவிட்ச் அமுக்குங்க. அந்த மேலே உள்ள சுவிட்ச் அதான், அதை அமுக்கிட்டிங்கன்னா அப்படியே ஃபுல்லாக ஓரளவுக்கு எந்த டிகிரி வேணுமோ, இன்னும் போகும், எந்த டிகிரி வேணுமோ அந்த டிகிரி படுத்துக்கலாம். எவ்வளோ முதுகு பெயின் இருக்கோ அதை தகுந்தபடி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா இருக்கும். அதே மாதிரி திரும்ப இந்த பட்டன் கீழே உள்ள பட்டன் அமுக்கினீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போயிடும். ஆமாம், அந்த மாதிரி. இது வந்து ரொம்ப ரிஸ்க் இல்லாமல் அமுக்கிறதுக்கு, குறுக்கோலிக்கு, கால் உளைச்சலுக்கு, நம்ம வியாபாரத்துக்கு போயிட்டு வந்தா ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு. இப்போ நீங்கள் வீட்டில் ஒரு ஆள் இருப்பீங்க, 2-3 பேர் இருக்காங்க அப்படின்னா கம்ஃபர்ட் சோஃபாலாம் எதிர்பார்ப்பாங்க. இந்த சோஃபா இருக்கு இல்லையா, இது வந்து இப்போ பார்க்க சோஃபா மாதிரி இருக்குல்ல. ஆமாம், இதை பார்த்தீங்கன்னா நமக்கு பெட்டு மாதிரி மாற்றிக்கலாம். இதில் உட்காருங்க, அப்படி உட்காந்துட்டிங்களா, அவ்வளோதான். இது கீழே வந்து இப்படி இழுத்துட்டிங்கன்னா கட்டில் மாதிரி ஆகிடும், சரிங்களா? பெட்டு மாதிரி ஆகிடும். ஆமாம், இந்த மாதிரி கால் நீட்டி ரிலாக்ஸாக உட்காரதுக்கு நல்லாயிருக்கும், சரிங்களா? ஆமாம். அது மாதிரி பேக்கில் இப்போ நம்ம சாய்க்கிறோம் அப்படின்னா இந்த இருக்குல்ல, அதில் குத்தி போட்டால் மொத்தமாக படுக்கிறீங்கன்னா ஃபுல்லாக படுத்துக்கலாம். ஆமாம், ஃபுல்லாக படுக்கலாம், பெட்டு மாதிரி அப்படி லைட்டாக மாதிரியே படுத்துக்கலாம். ஆமாம், அப்படியே படுக்கன்னா ஃபுல்லாக படுத்துக்கலாம். நீங்கள் அக்கா குழந்தை எல்லாருமே குடும்பமே படுத்துக்கலாம், சரிங்களா? இது இந்த சைஸ் இல்லை, எல்லா சைஸ்லையுமே பண்ணலாம். ஹெவியாக எல்லா சைஸ்லையும் பண்ணலாம், நல்லா
ஆமா இதெல்லாம் வசதி பார்த்தீங்கன்னா தான் வேணும். இதெல்லாம் எவ்வளோ அவ்வளோ ரேட்டு? அவ்வளோ வசதிக்கான ரேட்லாம் இல்லை. வெறும் 18,000 இருந்து இந்த மாதிரி மாடல் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாடல் 22 ரூபா வரும். ஆனால் 18 ரூபாய்க்கு நல்ல நல்ல மாடல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. இவ்வளோ கம்மியான ரேட்டு தானா? அவ்வளோதான். நம்ம ஓன் மேனுஃபேக்சர், ஒரு சாதாரண சின்ன கடை தான். ஆமாம், நம்மளே ரெடி பண்ணுறோம், நம்மளே டேரெக்டாக சேல்ஸ் பண்ணுறோம். அதனால் அந்த நடுவில் உள்ள அந்த கமிஷன் எதுவுமே இருக்காது, ரேட்டு கம்மியாக இருக்கும். இப்போ நீங்கள் நானும் கடைக்குள்ள வந்தோடனே மகக்கிட்ட சொல்கிறேன், இதெல்லாம் 1,00,000 ரூபா இருக்கும்ல ரசி அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அப்போ இவ சொல்கிறா, இல்லைம்மா அந்த அண்ணன் ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு தான் கொடுக்குறாங்க. அப்போ நம்ம அவங்க வீடியோவை நம்ம பார்க்குறோம் இல்லையம்மா, போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் என் மகன் இங்கேயே கூட்டிகிட்டே வந்தான். இங்கே வந்து பார்த்த உடனே நான் அவட்ட சொல்கிறேன், இது 1,00,000 ரூபா இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறேன் என் மகன். சரி சரி, அதெல்லாம் இருக்கு. ரொம்ப கம்மி ரேட்டு. கஸ்டமர் வந்தாங்கன்னா இன்னும் கம்மி பண்ணி கூட கொடுப்பேன். ஆமாம், கம்பெனி பொறுத்த வரைக்கும் ஃபிக்ஸட் ரேட் அப்படி கிடையாது. எல்லாருக்குமே ஒரு தொழிலில் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கோம் எல்லாருக்கும் அந்த மாதிரி. சரிங்களா, இது இந்த மாடல் இருக்குது. பெரிய சோஃபாவுக்கு இந்த மாதிரி மாடல் செட் ஆகும். நிறைய இருக்குது இந்த மாதிரி. கம்ஃபர்ட்டில் வந்து ஏகப்பட்ட மாடல் இருக்குது. நம்ம எல்லாம் பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். இப்போ அந்த சோஃபா செட்டு எடுக்கலான்னு சொல்லி தான் எனக்கு ஆசை. அதில் இருந்தாலே நல்ல இதாக இருக்குது. சரி, இப்போ அதில் படுத்தா நான் தூங்கிடுவேன், அதுக்குள்ள டைம் கிடையாது. அதனால இப்போ ஒரு சிம்பிளான ஒரு சோஃபா செட்டு எடுக்கிறேன். கொஞ்சம் பார்த்து எடுத்து போட்டு தாங்க. இல்லையா எனக்கு குறுக்கு வழியெல்லாம் இருக்குது இல்லையா, அதனால அதில் இருந்தால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்த மாதிரி இருக்கும். சரி சரி சரி, அதை பார்த்து கொஞ்சம் இது பண்ணுங்க. ஒரு சிங்கிள் சோஃபா வேணும் இல்லையா? சரி, பரவாயில்ல. இவங்க பார்க்கும்போது உண்மையிலே எங்கள் அம்மா மாதிரி தான் ஃபீல் ஆகுது. அதனால உங்களுக்கு அந்த சோஃபாவை சும்மாவே தாரேன். சரிங்களா? சும்மா அது சின்ன சோஃபா தான் எடுத்துருக்கீங்க, பரவாயில்ல தாரேன். ஃபியூச்சரில் ரெஸ்ட் எடுக்க ஃப்ரீயாக இருக்கும்போது சொல்லுங்கள், அந்த சோஃபாவை என்னால் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணித்தரேன். இப்போ அம்மாவுக்கு அந்த சோஃபா நானே ஃப்ரீயாக டெலிவரி கொடுத்து ஃப்ரீயாகவே நான் எல்லாம் பண்ணித்தரேன். அதே மாதிரி ரெக்லைனர் சோஃபா நிறைய பேருக்கு வேணும். அதாவது ஒரு ஓப்பனாக சொல்கிறேன், அதாவது கொஞ்சம் வயசானவங்க கொஞ்சம் கஷ்டப்படுறீங்கன்னா வாங்க. நான் ரேட்டு வந்து நான் சொல்கிற ரேட்லேருந்து கண்டிப்பாக கம்மி பண்ணி தருவேன். எல்லாருக்கும் பெஸ்ட்டாக பண்ணித்தரேன். சரிங்களா? ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. தேங்க்ஸ்.